ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொளத்தூரில் நம்ம வந்து மீன் வாங்க போகிறோம். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் வாங்க போகிறோம். இங்கே ஃபைட்டர் நார்மலாகவே ஒரு 150 180 கேட்பாங்க. அங்கே கொளத்தூரில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே என்னென்னு போயிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஃபிஷ் மீன் கடைக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்குது. உள்ளே ஃபுல்லாக வந்து ஒரு ஃபிஷ் குடோன் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஃபிஷ் வாங்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபைட்டரும் 2 டேங்க்கும் வாங்கினோம். ஒரு ஃபைட்டருக்கு ஒரு டேங்க்கு. இது நம்ம அண்ணா நகர் சைடு வாங்கியிருந்தோம்னா ஃபைட்டர் வந்து ஒரு 150 180 சொல்லியிருப்பாங்க. இங்கே 50 ருபீஸ் 80 ருபீஸ் இருக்குது. கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. டேங்க் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிளாஸ்டிக் டேங்க் வாங்கினாலே 200ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ ஈஸியாக நம்ம இங்கே வாங்கிட்டோம். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அக்வாரியம், இது கரெக்டாக வந்து இந்த கொளத்தூர் கிட்ட இருக்குது. இதுதான் அந்த அட்ரஸ். இங்கே ஃபோன் நம்பர் மேலே இருக்குது. அட்ரஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இங்கே வாங்க. நிறைய வெரைட்டி ஃபிஷ் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஃபிஷ்ஷை வந்து இப்போ நம்ம இந்த டேங்க்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இது கொஞ்சம் பார்க்க யூனிக்காக நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் ரெட்டிஷில் இதுவும் பார்க்க யூனிக்காக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட டேங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புதுசாக இதுக்கு மேலே இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க இது ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து மீன் இருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா 280 தான் வந்துச்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து. இது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கினீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கடையில் நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். இது ரொம்ப க்ளோவாக இருக்குது. இது தலைவன் கொஞ்சம் பேட்ரிப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நேரத்தில் ஏஞ்சிப்பான். கடைசியாக ஃபிஷ் உள்ள போட்டோன்னே இதோட அவுட்லுக் இப்படி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவும் யூனிக்காக இருந்துச்சு.